ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஐடி வித் விஜய். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சீரியஸாக கண்டினியூ ஆக போகுது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தான். ஓகே, மேஜராக இன்றைக்கி நம்ம பைத்தானில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான்னா என்ன, பைத்தான் எப்படி ரன் ஆகுது, இதை பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தானுங்கிறது ஒரு ஹை லெவல் இன்டர்பிரட்டட் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை 1991 தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பைத்தான் டிசைன் பண்ணும் போதே இது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், இதை யூஸ் பண்ணுறவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதை ரெடி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெவலப்பருக்கு மேஜராக இது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் மோட்டிவாக இருந்தது. அதனாலேயே பிகினர்ஸுக்கும் சரி, ஒரு எக்ஸ்பர்ட் ப்ரோக்ராமருக்கும் சரி, இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் நல்ல பூமாகி வைட்லி யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பைத்தானும் கண்டிப்பாக ஒரு லாங்குவேஜாக இப்போ இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பைத்தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா டொமைன்ஸை ஈஸியாக கவர் பண்ணுறதுனால பைத்தானுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. கம்யூனிட்டி சப்போர்ட்னால் என்னென்னா, ஒரு டொமைன் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டொமைன்ஸை பைத்தான் கவர் பண்ணுறதுனால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நமக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் அந்த கம்யூனிட்டியில் அந்த டவுட்ஸை நம்ம போஸ்ட் பண்ணோன்னா அதுக்கு சீக்கிரமாகவே ஈஸியாக ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைத்தான் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெக்னாலஜிஸில் இந்த பைத்தானை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க, டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பைத்தான் ரொம்ப மேஜராக யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ளவுடில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்கிரிப்டிங், ஆட்டோமேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிராஸ் பிளாட்ஃபார்மில் இந்த பைத்தானை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதை ரியல் வேர்ல்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இல்லை யூடியூப் ஆகட்டும், பைத்தான்கிட்ட இருந்து ஒரு பெரிய அட்வான்டேஜை அவங்க எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜராக பைத்தானை அவங்களோட அப்ளிகேஷன்ஸில் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிப்பா, நீ ஹவு பைத்தான் ரன்ஸ்னு டாபிக் போட்டிருக்க, ஆனால் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறியே அப்படி தானே கேட்குறீங்க. வாங்க நம்ம இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பைத்தான் எப்படி ரன் ஆகுது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஒரு கோடு எழுதும் போது அந்த கோடு எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எந்த மாதிரி கோடு எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் அதோட கோரை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது பேசிக். அந்த பேசிக்கை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் சி மாதிரியோ இல்லை C++ மாதிரியோ கிடையாது. ஏன்னா சிலையும் C++லையும் நமக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருக்காது. எதாக இருந்தாலும் நம்ம தான் கோடு எழுதணும். ஆனால் பைத்தானில் நிறையா இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாலே பைத்தானை ஈஸியாக கற்றுக்கலாம். சரி, வளன்னு பேச வேண்டாம், வாங்க பைத்தான் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் திங், நம்ம எப்பயுமே ஒரு விஷுவல் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஐடியாக இருக்கட்டும், அந்த ஐடியில் பைத்தான் கோடு எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா? ஒரு சிஸ்டமில் நம்ம பைத்தான் கோடு எழுதுகிறோம். எழுதின கோடை நம்ம என்னென்னு சேவ் பண்ண போகிறோம், .py அப்படிங்கிற ஃபைலில் தான் சேவ் பண்ண போகிறோம். ஃபைல் நேம் .py. அடுத்தது ஒன்ஸ் நம்ம இதை சேவ் பண்ண உடனே அடுத்தது நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுவோம், ரன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த ரன் பண்ணும் போது என்ன ப்ராசஸ் இது உள்ளே நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்குறோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே இது பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு போகும். ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுன்னா, ஒன்ஸ் நம்ம ரன் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த பைத்தான் இன்டர்பிரட்டரோட மேஜிக் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பைத்தான் இன்டர்பிரட்டரில் 2 எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று கம்பைலர், ரெண்டாவது பைத்தான் விர்ச்சுவல் மிஷின், ஷார்ட்டாக PVMனு சொல்லுவோம். இந்த பைத்தான் கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரன்னுன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நம்ம பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஹியூமன் ரீடபிள் பைத்தான் கோடு இருக்குல்ல, அதை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ பைட் கோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்பிரட்டர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளோட ஹியூமன் ரீடபிள் கோடை கன்வெர்ட் பண்ணும். அதுதான் பைட் கோட். ஒன்ஸ் இந்த பைட் கோட்
கன்வெர்ட் ஆன உடனே அதை .pyc அப்படிங்கிற ஃபைலில் ஸ்டோர் பண்ணும். இந்த pyc ஃபைல் இருக்குல்ல, ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூஷனில் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை டைம் எக்ஸிக்யூஷன் பண்ணாலும் இந்த pyc ஃபைல் என்ன பண்ணுன்னா நம்மளோட எக்ஸிக்யூஷனை ரொம்ப வேகமாகவே ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்ஸ் இந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே இந்த ஃபைலை யூட்டிலைஸ் பண்ணி சீக்கிரமாக எக்ஸிக்யூஷனை வந்து பண்ணி முடிக்க முடியும். ஓகே, ஒன்ஸ் இந்த கம்பைலர் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ண உடனே அது அடுத்தது பிவிஎம்முக்கு ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ பிவிஎம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவிஎம் தான் ஹார்ட் ஆஃப் த இன்டர்பிரட்டர். இந்த பிவிஎம் நம்ம க்ரியேட் பண்ண பைட் கோடை கம்பைலர்கிட்டருந்து வாங்கி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். இது ஒரே நேரத்தில் கம்ப்ளீட் ப்ரோக்ராமையும் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடந்த உடனே அது நடுவுலையே, அதாவது எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்கும் போதே நடுவுலையே இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது லைப்ரரி மாடியூல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். அப்படி ஏதாவது லைப்ரரி மாடியூல்ஸ் இருந்ததுன்னா அந்த லைப்ரரி மாடியூல்ஸையும் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணி பிவிஎம் யூட்டிலைஸ் பண்ணும். ஒன்ஸ் பிவிஎம் இதை இந்த ப்ராசஸை முடிச்சிருச்சுன்னா இந்த பிவிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பைட் கோடை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். மிஷின் கோட்னா ஒன்றும் கிடையாது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஏன்னா நம்மளோட கம்ப்யூட்டருக்கு அதுதான் தெரியும். 0 அண்ட் 1 தவிர நம்ம கம்ப்யூட்டருக்கு வேறு எதுவும் தெரியாது. ஸோ கம்ப்யூட்டர் புரிஞ்சிக்கிற மாதிரி இந்த பிவிஎம் ஒரு பைட் கோடை மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஒன்ஸ் இதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்த உடனே இது வந்து லோ லெவல் லாங்குவேஜில் இருக்கிறதுனால நம்ம கம்ப்யூட்டரோட சிபியு இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுவும் இல்லாமல் சிபியு யூட்டிலைசேஷன் பைத்தானில் கம்மியாக தான் எடுத்துக்கும். ஒன்ஸ் இதை கன்வெர்ட் பண்ண உடனே அதுக்கு அடுத்தது தான் நம்ம ரியாலிட்டிக்கே போகிறோம், நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இந்த எக்ஸிக்யூஷன் லைன் பை லைன் எக்ஸிக்யூஷனாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நம்ம சிபியுவும் ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கோடில் எழுதியிருக்கோமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி முடித்து நமக்கு கடைசியாக டிசையர்ட் அவுட்புட்டை கொடுத்துரும். இதுதான் பைத்தானோட எக்ஸிக்யூஷன். இப்படி தான் பைத்தான் பேக் எண்டில் ஒர்க் ஆகும். நம்ம எல்லாருமே ஈஸியாக ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்போம், அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஆனால் அது எப்படி பேக்ரவுண்டில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கிளியராக பார்த்தோம். இது இன்டர்வியூஸ்க்கு போனால் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது. இது ஒரு பிகினருக்கு மட்டும் கிடையாது, பைத்தானில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள்கிட்ட கூட இந்த கொஸ்டினை வந்து இன்டர்வியூவில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பைத்தானில். ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நாளையிலேருந்து நம்ம பைத்தானை பற்றி ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம். இது ஒரு சீரியஸாக வரப்போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.